புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க வந்து இந்த காராமணி பயிரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கும் பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாங்க. முதுமை தோற்றத்தை தள்ளி போடணுன்னு நினைக்கிறவங்க யார் தாங்க இளமையாக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. எல்லாருக்குமே இளமையாக இருக்கணும் என்றும் அப்படின்னு தான் தோணும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி காராமணியை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் நார் சத்து இருக்குதுங்க. சொல்யூபிள் இன்சொல்யூபிள்னு சொல்லிட்டு 2 வகையான நார் சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கரையக்கூடிய நார்ச்சத்தில் வந்து கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு வந்து ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. அது வந்து நமக்கு வந்து அடிக்கடி எதையாவது சாப்பிட்ணுன்னு நினைக்க தோணாது. அதனால் வெயிட்டு கண்ட்ரோலாகவே இருக்கும். கொலஸ்ட்ராலை வந்து லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்க, இந்த கரையாத நார்ச்சத்து அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுது.